நீங்கள் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கள, ஒரு ஒரு செர்மனுக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் ஜெப நேரத்தை பற்றி சொல்லுங்களேன். என்ன பேச ஆண்டவர் எனக்கு விரும்புறேன்னு சொல்லி அது எனக்கு பெரிய சங்கடமான ஒரு வேலை. நிறைய ஜெபம் பண்ணுவேன். ஆனால் எனக்கு பொதுவாக மிட் நைட்டில் எப்போமாவது வரும். அப்போ என் தலையில பக்கத்துலேயே நான் ஒரு சின்ன நோட் வச்சுருப்பேன். ராக்காலங்களில் ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து நான் எழுதிக்குவேன். பிறகு அதை உட்காந்து நான் படிப்பேன். ஐ நோ காட் வாண்டட் மீ டு ஸ்பீக் ஆன் தட் சப்ஜெக்ட். அப்படி தெரிஞ்சதுனால நான் பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்னோட நின்று என்னுடைய பிரசங்கத்தை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு நான் திட்டமாக சொல்ல முடியும். ஆனால் பிரசங்கம் பண்ணுற ஒரு பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் 2-3 நாள் வயிறு புரட்டிடும். கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக நான் பிரசங்கம் பண்ணுறேன். இன்றைக்கும் இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நான் ரொம்ப வயிறு அப்செட் ஆகிடுச்சு. ஃபுல் பாடி ஃபுல் சிஸ்டமே வந்து அதுக்குள்ளே போயிடுது. இது என்னடா இப்படி இவ்வளோ அனுபவம் பெருத்த பிறகு கூட இப்படி வயிறு புரட்டுதே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆம்ஸ்டர்டாம் 83ல் பெல்லிகிராம் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு நாள் பெல்லிகிராம் பேசும்போது ஓப்பன் கொஸ்டின் கேட்க சொன்னாங்க. 5000 ப்ரீச்சர்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஓப்பன் கொஸ்டின் கேட்க சொன்னாங்க. அப்போ ஒரு ஆள் கேட்டாங்க, இத்தனை வருஷம் பிரசவம் பண்ணல உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாக இஷ்டத்துக்கும் பேசிடுவீங்களா அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், கையை எழுப்பி காட்டினார். இத்தனை வருஷம் பிரசவம் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு தடவை நான் புல்பிட்டு ஏறும் முன்னாலும் என் கை வேர்க்கும்னாரு. எதுக்கும் கை தட்டாதவங்க நாங்கள் எல்லாரும் எழுப்பி கை தட்டினோம். அன்னைக்கு எனக்கு செய்தி கிடைச்சிருச்சு. அவருக்கே கை வேர்க்குன்னா எனக்கு வயிறு புரட்டினா படிச்சு. பரிசுத்தத்தோடும் நடுக்கத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன்.